வீட்டு மாடியில் ஆண்டனா மாதிரி விண்மில்லை வச்சு 60 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். அது இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம விற்கலாம். நீங்கள் மின் வாரியத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் கோடி கிட்ட கடனில் இருக்குது, புரிஞ்சுங்களா? அந்த எதுக்கு 2.5 லட்சம் கோடி கடன்னா அவங்க பிரைவேட்டு கிட்ட இருந்து 11 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்குறாங்க. நமக்கு அந்த யூனிட்டை வந்து 3 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 5 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 7 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. மக்கள் கொஞ்சம் வந்து ஒத்துழைங்க. ஏற்கனவே மின்துறை வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி கிட்ட கடனில் இருக்குது. இது நம்ம எப்படி மைனஸ் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறத கவர்மெண்ட்டுக்கு போகணும். கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆதரிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாகவும் கேட்டுக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க நான் தான் கொடுக்கலையாப்பா, உனக்கு கூப்பிட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது, புரிஞ்சா? ஹூ ஆர் யூ, புரிஞ்சா? என் மக்கள்கிட்ட நான் பேசினேன் அன்னைக்கு, நீ என்னை வந்து குறைதா சொன்னேன், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது ஹூ ஆர் யூ டு மீ? சிஎம் சார் வந்துட்டாரு, வி ஆர் ஆல் இன் சப்போர்ட் ஆஃப் ஹிம். இருந்தாலும் சொல்றேன், இந்த அதிகாரிகளும் வந்து ரொம்ப நம்ம கண்காணிக்கணும், இவங்களை கட்டளை பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்றேன்னா வேட்டைக்காரன் படைன்னு ஒன்று ஆரம்பிங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கு? இருந்தாலும் நல்ல விமர்சனம் நிறைய வந்துட்டு இருக்கு. மின்வெட்டு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒரே நாள் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், இதெல்லாம் விமர்சனமா வந்துட்டு இருக்கு. எந்த நடவடிக்கை ஆளும் அரசு எப்படி கையாள போகுது இந்த இதுக்கெல்லாம்? இல்லை, மின்வெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்களே வந்து ஃபியூஸ் கேரியரை புரிங்கிட்டு மின்வெட்டுனாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் ஆமாம், பல குற்றச்சாட்டுகள் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது வந்து அது சில விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் எல்லா கான்ட்ராக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர், அது 7.5 லட்ச ரூபாய்க்கு உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதனால் கான்ட்ராக்ட்னா ரிவைவ் பண்ணுறாங்க. நியூ கான்ட்ராக்டர்ஸ் கொண்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் சில தாமதங்கள்னால சில மின் தற்றாக்குறை இருக்குது. இப்போ எல்லினோன்னு சொல்லிட்டு நமக்கு இயற்கையாகவே கொஞ்சம் சிக்கல்கள் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு சின்ன இஷ்யூ. ஹைட்ரோ சைடு வந்து நம்ம வந்து தண்ணி இல்லாதனால ஹைட்ரோ சைடு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால இது இருக்குது. அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு காரணம், அவங்க அதிகாரிகள் காரணம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எக்ஸிஸ்டிங்காக பண்ண கான்ட்ராக்டுகள் ப்ளஸ் வந்து நேச்சுரல் கலாமிட்டியும் வந்து இப்போ கூட சேர்ந்து பண்ணுறதுனால இது வந்து இந்த சீக்கிரமாக தீர்க்கப்படும். இன்னொன்று வந்து உங்கள் சேனல்லையே இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? நிரந்தர தீர்வை நம்ம நோக்கி நம்ம போகணும். அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்மில்லு, ஓகேங்களா, நம்ம வீட்டு மாடியில் ஆண்டனா மாதிரி விண்மில்லை வச்சு 60 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம விற்கலாம், புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் மின் வாரியத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் கோடி கிட்ட கடனில் இருக்குது, புரிஞ்சுங்களா? அந்த எதுக்கு 2.5 லட்சம் கோடி கடன்னா அவங்க பிரைவேட்டு கிட்ட இருந்து 11 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்குறாங்க. நமக்கு அந்த யூனிட்டை வந்து 3 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 5 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 7 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்கனவே இந்த திமுக கவர்மெண்டோட பார்ட்டி ஃபண்டுக்குன்னா போயிட்டுருக்கு அந்த பணம். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் நம்ம கம்மி விலைக்கு கொள்முதல் பண்ணி அதை நம்ம கொடுக்கறதுக்கு அந்த ரீடெண்டர் ஆர்கனைசேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணோடனே வந்து தூதமாக வந்துடும், புரிஞ்சுங்களா? மக்கள் கொஞ்சம் வந்து ஒத்துழைங்க. ஏன்னா 11 ரூபாய்க்கு நம்ம ஏற்கனவே மின்துறை வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி கிட்ட கடனில் இருக்குது. இது நம்ம எப்படி மைனஸ் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறத கவர்மெண்ட்டுக்கு போகணும். கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆதரிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாகவும் கேட்டுக்கிறேன். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா விண்மில்லை இன்றைக்கி நான் கூட இன்றைக்கி பார்த்தேன், ஆண்டனா மாதிரி தான் விண்மில்லை வச்சிங்கன்னா 60 கிலோவாட் வரைக்கும் எடுக்கலாங்க. சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோவால்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்சிடியே கொடுக்குறாங்க, புரிஞ்சுங்களா? அது இன்ஸ்டலேஷன். ஸோ அதுக்கு அதிகபட்சமாக உங்கள் வீட்டில் வந்து சோலார் வழியாக வந்துச்சுன்னா கரண்ட்டு, அதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கே விற்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்க இபி ஆஃபீஸில் போய் நல்லா கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் சோலார் பேனலும் போடலாம், இந்த இதுவும் போடலாம், நீங்கள் விண்மில்லும் போடலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸை நம்ம தேடி போவோம், ரினியூவபிள் எனர்ஜியாக போவோம். ஏன்னா ஈரான் வார்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சில இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு இருந்துச்சு. எல்லா இஷ்யூஸுமே ஏன்னா அதில் வந்து கச்சா எண்ணெயில் வந்து பெட்ரோகெமிக்கல் வேஸ்ட் எடுத்து நம்ம பயன்படுத்துவோம் சில இடத்துல நம்ம எனர்ஜி டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ அதுவே வந்து நமக்கு தட்டுப்படியாக இருக்கிறதுனால அதுவும் வந்து இது. பட் ஆனால் அது பெரிய லெவலில் கிடையாது. இருந்தாலும் எல்லாமே ஒரு சிறுதுளி பெரிய பிரச்சனைக்கு வர மாதிரி தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் பாருங்கள். நம்ம க்ரீன் ரிசோர்ஸஸ்க்கு போவோம். ஏன்னா நம்ம கூடங்குளத்தில் நியூக்ளியர் பிளான்ட்டை பயன்படுத்தி எடுக்கிற
கரண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் நம்ம வெயிலில் கிடைக்கிற கரண்ட்டையும் நம்ம காற்றுல கிடைக்கிற கரண்ட்டும் நம்ம பிற்காலத்துக்கு என்வாரன்மெண்டல் வைஸாக நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து நான் இந்த பிரச்சனைக்கு மட்டும் சொல்லலை, நாளைக்கு நம்ம சொசைட்டி நல்ல காற்று சுவாசிக்கணுமா, ஓகேங்களா, நல்ல அழுக்கு இல்லாத இதை இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு மக்கள் நம்மளும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணுங்கிறத உங்கள் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சி திமுக ஆட்சிலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து 3 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வரதெல்லாம் இது இருந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்சி வரும்போது கரண்ட் 1 ஹவர் போனால் கூட அது பெரும் குற்றமாகுது, பெரும் விமர்சனமாகுது. இது ஜெயலலிதா கூட ஒரு சட்டசபையில் சொல்லியிருப்பாங்க, மின்வெட்டு என்றாலே அது திமுக தான், அதை கொண்டு வந்ததே திமுக தான் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நான் ஒன்று ஆன்சர் பண்ணேன், ஒன்று ஆன்சர் பண்ணல, புரிஞ்சுங்களா. இன்றைக்கி இந்த குற்றச்செயல் இந்த மாதிரி இருக்குது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இந்த மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டீங்க, ஓகேங்களா. அதை நான் மின்வெட்டு மட்டும் தான் ஆன்சர் பண்ணேன். இப்போ நீங்கள் கேட்டதுனால திரும்பவும் அதே எடுத்து நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க, டிவின்றதை எடுத்துக்கோங்க, புரிஞ்சுங்களா. டிவியில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 75% டிவி வந்து திமுகவோட கையில் இருக்குது, புரிஞ்சுங்களா. பாக்கி இருக்கிறது வந்து அந்தந்த கட்சிங்க கையில் இருக்குது, கூட்டணி கட்சிங்க கையில் இருக்குது. ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 95% நான் சொல்லுவேன், ஓகேங்களா. 5% வந்து கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா. 95% டிவி வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆர் பெய்டு மீடியாஸ். நான் அதை குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். இப்போ நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் குற்றச்சாட்டாகவே நானே வைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தனி மனித ஒழுக்கமோ இன்றைக்கி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எலாபரேட் பண்ணி பண்ணுறது என்னமோ இன்றைக்கி தான் வந்து எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடுறது, இது எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எரப்ட் பண்ணுறது அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியா வச்சு தான் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள், நீங்கள் எனக்காக வேணாம், மக்கள் நீங்களே யோசிங்க. இந்த இப்படி இருக்கிற சேனல் யாரோடது, இப்படி இருக்கிற சேனல் யாரோடது, புரிஞ்சுங்களா, எந்த கூட்டணிக்கு எந்த சேனல் இருக்குது அப்படின்றதுனா எல்லா சிம்பலையும் வச்சு நான் சொல்லலாம், புரிஞ்சுங்களா. ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்காத கேள்விக்கு நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை யாரும் மீட் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி ப்ரெஸ்ஸுக்கும் என்னன்னா ஊடக ஆமாங்க, ப்ரெஸ்ஸுக்கு இது யாரும் ஆட்சியில் இருந்த விட இப்போ ஆட்சியில் வந்து சுதந்திரமா சிஎம் கூட பார்க்காம என்ன ப்ரெஸ் மீட் கொடுங்க கத்துறது இந்த மாதிரி பண்றாங்க. ஆனால் போன ஆட்சியில் அப்படி பண்ணதே கிடையாது. இல்லை அதுதான் நான் சொல்கிறேங்களேங்க. இவங்கன்னா வந்து பெரிய சாயவாதிகள், புரிஞ்சுங்களா. இப்போ முன்னாடி வந்து என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க கொடுங்க கொடுங்க, நான் தான் கொடுக்கலையாப்பா, உன்னை கூப்பிட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது, புரிஞ்சா. ஹூ ஆர் யூ, புரிஞ்சா. என் மக்கள்கிட்ட நான் பேசினேன் அன்னைக்கு, நீ என்னை வந்து குறை தான் சொன்னேன், புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது ஹூ ஆர் யூ டு மீ, புரிஞ்சுங்களா. அதனால தான் நான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து நிலைநாட்டிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து எதிர்கட்சியின் கொத்தடிமைகளாக மட்டுமே இருக்கிற இந்த ஊடகங்களில் வந்து நான் வந்து எந்த விதமான சட்டமும் பண்ணல. இதுதான் இந்த ஊடகங்கள் தான் வந்து இது பிரதிபலிக்குது. இந்த ஊடகத்தில் ஒரு நெறியாளரை பாருங்கள், ஒரு ஓனரை பாருங்கள், யார் கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாருன்றதை பாருங்கள், புரிஞ்சுங்களா. இதனாவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சினோரியாவே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்டா சொம்பு, ஓகேங்களா, எல்லாமே வந்து கரண்டி வரைக்கும், கரண்டி ஸ்பூன் வரைக்கும் எல்லாமே இருக்குது, புரிஞ்சுங்களா. ஸோ இதுனா எப்படி நடத்துகிறாங்க, எப்படி நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு வெட்ட வெளிச்சமாக இருக்குது அப்படின்றது. இது மக்கள் மத்தியிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீது நம்பிக்கை இழந்துருச்சுன்னு சொல்லலாம். இல்லை, கண்டிப்பாக இழந்துருச்சு. அதனால தான் யூடியூப் ரைஸ் ஆயிருக்கு, புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன், ஒரே சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், புரிஞ்சுங்களா. நான் வந்து எப்படின்னா இந்த சேனல்லையும் பார்ப்பேன், அந்த சேனல்லையும் பார்ப்பேன், அந்த சேனலில் என்ன சொல்கிறான்னு பார்ப்பேன், அந்த சேனலில் என்ன சொல்கிறான்னு பார்ப்பேன். ஆமாம், ஒரே நியூஸை வந்து 4 விதமாக சொல்கிறது தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட வேலை. ஆனால் நாளத்தையும் பார்த்துட்டு நான் ஒரு பதில் சொல்லுவேன் உங்கள் சேனலுக்கு. ஆமாம், இதுதான் நம்மளோட ஸ்டைலு. அதனால் அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். அதாவது அரசியல் விமர்சகராக நான் அதை பார்ப்பேன், வழக்கறிஞராக வந்து மற்ற கட்சிகள்லாம் எப்படி இது நினைக்கிறாங்கங்கிறத பார்ப்பேன், புரிஞ்சுங்களா. மக்கள் வந்து அதை பார்க்குறத விட்டுட்டாங்க. மக்கள் இப்போ வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப்பை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தென் திஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஸோ என்னதான் இருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தை வந்து மிரட்டி வைக்கிறது நல்லதாக இருக்குமா ஆளுங்கட்சி? ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ராஜ்மோகன் கூட அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு ப்ரெஸ் கேட்குறாங்க, சிஎம்க்கு வந்து ப்ரெஸ் மீட் எப்படி பேசணும்னு பயிற்சி கொடுங்க அப்படின்னு. இது மாதிரி கேள்விக்கு தைரியம் இருக்குது. ஆனால் திமுக ஆட்சி அந்த தைரியம் இல்லைன்னா அது ஒரு மிரட்டல்னால தான் பதுங்கி இருந்தாங்களா? இல்லை மிரட்டல் இல்லை, ஊடகமே அவங்களுக்கு தான்ட்டேன்ல துட்டு வாங்குறாங்க. 200 ரூபாய் இடியாப்பம் எல்லாமே இதுதான். இவ்வளோ நம்ம எது சொல்கிறோம்,
ஒன்றும் இல்லை, நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணாரு, பஸ்ஸா நீங்க பூ அப்படின்னு துப்புனாரு. புரிஞ்சுங்களா? அவர் ஏன் துப்புனாரு? புரிஞ்சுங்களா? ஒன் சைடா பண்றதுனாலதான் அன்னைக்கு துப்புனாரு. அண்ணன் விஜயகாந்த் அன்னைக்கு வந்து நேசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ப்ரெஸ் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு, இந்த ப்ரெஸ் யார் யார்கிட்டனா இருக்குதுங்கிறத நான் தெக்க தெளிவாக அதுக்கு முன்னாடி ஆன்சர்லேயே சொல்லிட்டேன். ஏன்னா விஜயகாந்த் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்த மக்களும் சரி மீடியாக்களை திட்ட தான் செஞ்சாங்க. உங்களால தான் எங்கள் தலைவர் போயிட்டாரு, உங்களால தான், நீங்கள் தான் கெடுத்துட்டீங்க அப்படின்னு. அதுதான் இன்றைய நிலைமை. இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதே மாதிரி ப்ரெஸ் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்களே தக்க பதில் அவங்களுக்கு கொடுப்பார்கள் என்று உங்கள் சேனலுடைய நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று சார், இப்போ தமிழகத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது எந்தாச்சும் தான் நடக்க தான் செய்யும். இதுக்கு நடவடிக்கை இது பார்க்கணுமா, நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணுமா, இல்லை நடக்கக்கூடாதுங்கிறத பார்க்கணுமா? இல்லை, இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a வெரி சென்சிட்டிவ் திங். ஓகேங்களா? இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எப்படி சிங்கப்பெண் படம்னா 0 டார்க்னஸ் ஸோனு அப்படின்றத இப்போ அதை கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் கூட வச்சாங்க. அந்த விமர்சனத்துக்கு சொல்கிறேன், 60 வயசு 56 வயசு போலீஸ்காரர் போனார்னா அந்த திருடனை பிடிச்சிட முடியுமா? புரியுதுங்களா? ஸோ அதாவது ஒரு பெண்ணை கேவலப்படுத்துறது எவ்வளோ அசிங்கமாக நீங்கள் கேவலப்படுத்துறீங்கன்றது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிஎம் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ட்ரோன் வழியாக போய் பார்ப்போம். ஏன்னா பெண்கள் இறங்கி போனால் கூட அவங்களுக்கும் ஆபத்துங்கிறத உணர்றாரு சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம இன்னைக்கு இப்போ நான் இங்கே ஜவான் மாதிரி இருக்கிறேன், ஒரு 5 பேர் வந்தால் என்னால் சமாளிக்க முடியுமா? புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். இல்லைன்னா வயசு பசங்க 4 பசங்க வந்தால் நம்மளால சமாளிக்க முடியுமா? முடியாது. அதுதான் ஒரு இயல்பான ஒரு நிலைமை. புரிஞ்சுங்களா? அதை விட்டு அதை வந்து எப்பயுமே வந்து உடம்பு மட்டுமே முக்கியம் கிடையாது சார், மூளையும் முக்கியம். இன்னைக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வழியாக நீங்கள் வந்து அந்த சந்து புந்தில் போகணும் அப்படின்னா ட்ரோன் வழியாக நாங்கள் கொண்டு வரணும். ஸோ டெக்னிக்கலாக வந்து தே ஆர் இம்ப்ரூவிங். புரிஞ்சுக்கலாம்? அது உடனே நீங்கள் வந்து டே 1 இன்னைக்கு பண்ணிட முடியுமா சொல்லுங்கள்? இன்னைக்கு பண்ணிட முடியுமா சார்? ஒரு மாதம் கழிச்சு இப்போ வந்து என்ன அலோகேஷன், எப்படி ஃப்ளோ சார்ட் போடணும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது லான்ச்சுக்கு ப்ராப்பர் லான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே 2 சிட்டியில் வந்து லான்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அது எல்லா சிட்டிஸ்லையும் லான்ச் பண்ணணும், எல்லா இடத்துலையும் அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு செட்டப் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 4லேருந்து உங்களுக்கு 1.5 லட்சம் வியூவர்ஸ் வருவாங்களா? புரிஞ்சுக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இதுதான் வந்து அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கேள்வி கேட்கறது தான் இந்த திருட்டு திமுகவோட வேலை. சோசியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைச்சு 145 நாட்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அதுக்கு உதயநிதி சொல்லியிருந்தா நாங்கள் வந்து 145 நாட்கள் தான் ஆகுது, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ மறுசீரமைப்பு பண்ணுவோன்னு. ஆனால் இவங்க வந்து 1 மாதம் கூட ஆகலை, அவங்க வந்து 145 நாட்கள் ஆகியும் பண்ணாமல் இருந்தாங்க. இல்லை, அது எல்லாமே வந்து அதனால தான் சொல்கிறேன்ல, நம்ம இது நீங்கள் சொன்னதை நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்குன்னா வந்து மீம்ஸ் போட்டு ஏற்கனவே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பதில் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் பேச பேச உங்களுக்கு தான் அசிங்கம். புரிஞ்சா? அட்லீஸ்ட் பி காம். எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. எல்லாரும் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா? எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களா இல்லைங்களா? ஒரு செக்ரட்டரியேட் வந்து திருவிழா போல் வேலை செய்யுது. நான் ஒரு இன்டர்வியூலாம் அது சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்த அளவுக்கு வந்து எந்த ஆட்சியிலுமே வேலை செஞ்சதில்லை. அப்படிங்கும் போது அப்படி வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க 29, 30 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா IAS, IPS, IFS 3 பேத்துக்கும் மாநாடு வச்சிருக்காரு. நான் போன ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். புரிஞ்சுங்களா? இந்த அதிகாரிகள் திருந்தணும். 120 பேர் மட்டும் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. இந்த அதிகாரிகள் திருந்தணும். இந்த அதிகாரிகள் திருந்தி வந்து அவங்கள்ட்ட இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணாதான் இது வேலைக்கு ஆகும். ஏன்னா இங்கே ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பியூன் வரைக்கும் போயிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையை சொஞ்சிட்டு 100 ரூபா கேட்பான் பியூனு. மேலே நீங்கள் செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் ஃபைலை கொடுத்தீங்கன்னா என்னப்பா பார்த்து செய்ப்பா அப்படிம்பாங்க. புரிஞ்சுங்களா? முன்னாடி வந்து டிமாண்டாக இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ பார்த்து செய்யுங்கிறான். புரிஞ்சுங்களா? இன்றைக்கும் நான் சொல்ல சிஎம் சார் வந்துட்டாரு, வி ஆர் ஆல் இன் சப்போர்ட் ஆஃப் ஹிம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த அதிகாரிகளும் வந்து ரொம்ப நம்ம கண்காணிக்கணும், இவங்களை கட்டளை பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்றேன்னா வேட்டைக்காரன் படைன்னு ஒன்று ஆரம்பிங்க. புரிஞ்சுங்களா? நான் வந்து வேட்டைக்காரன் படை, ஓகேங்களா? நானா வந்து ஒரு நாள் வந்து சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறேன். புரிஞ்சுங்களா? எல்லாருமே என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களும் மற்றவர்களும் வருவாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரை போட்டு யார் யாருக்குன்னா ஃபோட்டோ எடுத்து எங்கெங்கன்னா போடணுமோ, என்னென்ன நான் செய்யணுமோ, என்னென்ன அறிவுரை கொடுக்கணுமோ எல்லாமே செய்யலாம். புரிஞ்சுங்களா? சம்பளம் இல்லாமல் வேலை செய்யலாம் சார். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து டிராஃபிக்கு வந்து இன்றைக்கி ஒரு
ஹானரி இன்ஸ்பெக்டர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ்னு கொடுத்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வேலை செய்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. புரிஞ்சுக்கலாம். லஞ்ச ஊழலுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. டிவிஎஸ்சி மட்டும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிவிஎஸ்சிக்கு ஒரு நாளைக்கு 400 ஃபோன் வருதான். புரிஞ்சுங்களா. முன்னாடி 2 ஃபோன் வந்தால் பெரிய விஷயமா சென்னை மாநகரத்தில். இப்போ 400-500 ஃபோன் வருது, எங்களால் ஹேண்டிலே பண்ண முடியலங்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து யாருன்னா அங்கே அந்த ஏரியா பக்கத்தில் யார் இருக்காங்க அந்த என்கொயரி பண்ணுங்க. ஏன் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்க, ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினாங்க. நம்ம லஞ்சம் தான் தெருவு எல்லா ஆஃபீஸ்லேயும் வாங்குறானே, அவன் கையிலனா வந்து பார்த்து 2 சூடை போட்டு வந்துடணும். எனக்கு அவ்வளோ கடுப்பு வருது சார். புரிஞ்சுங்களா. கவர்மெண்ட் இவ்வளோ திட்டி இருக்கு, 10 பைசா மினிஸ்டர் வாங்குறது இல்லை. நீ என்ன உனக்கு சம்பளம் வருது, ஓகேவா. அதுதான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க லஞ்சம் வந்து ஸ்டெயினா இல்லைங்க, செவுரு மாதிரி இருக்கு. அந்த கரை வந்து செவுரு மாதிரி இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ஆமா இதெல்லாம் வைரஸ் இல்ல, கேன்சர், லெப்ரசி, எய்ட்ஸ் அந்த மாதிரி பரவி கிடக்குது. புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து தொலைச்சி எடுக்க வேண்டும் என்று நான் வந்து இது சொல்றேன். அந்த மாதிரி ஒரு வந்து உங்க சேனல் வழியா ஒன்று சொல்லிக்கிறேன். வேட்டைக்காரன் படை என்று ஒரு படையை ஆரம்பிங்க. ஓகேங்களா. இந்த ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கான மக்கள் யாருன்னா ஒன்றுக்கு விடுவாங்களோ அவங்களுக்குன்னா தயவு செய்து வந்து உழைக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த உங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த தமிழகத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூட இருப்போம். எங்களால் முடிந்த உதவிகளே மக்களாகிய நாங்கள் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டுக்கு செய்வோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் ஒருத்தன் கிடையாது. சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் வந்து இன்னைக்கு இளைஞர்களும் தோழிகளும் எல்லாருமே வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சிஎம் சார். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம லஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். முன்னாடி திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா தலைமை செயலகத்துக்கு வந்து மனு கொடுக்க போறவங்களே அப்படின்னா ரேர். இப்போ பார்த்தா இப்போ தெரியாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா முதல்வரை பார்க்க போறாங்க, விடமாட்டுறாங்க, கேட்ல இது தடுத்து நிறுத்துறாங்கன்னும் போது மக்கள் மீது முதல்வர் மேல் நம்பிக்கை வந்தனால தேடி போய் மனு கொடுக்க போறாங்களோன்னு இந்த கேள்வி ஆகுதுல்ல சார். இது எந்த மாதிரி இதை பாக்குறது? இல்ல இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை வந்து ஒரு கூட்டம் போய் இல்ல எல்லாருமே சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ லாயரா வந்து பாத்தீங்கன்னா வி ரெப்ரசன்ட் சம் கம்பெனிஸ் ஆல்சோ. அந்த கம்பெனிஸ்ல வந்து இப்போ மின்வெட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கே வந்து பாத்தீங்கன்னா குப்பையிலேருந்து மின்சாரம் எடுக்கும் கம்பெனி வந்துக்கு நான் வந்து லீகல் அட்வைசர். புரிஞ்சுங்களா. நாங்களும் மெயில் அனுப்பிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா. நாங்களும் இந்த சிஎம் ஆஃபீஸருக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து கன்சர்ன்டு இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட அந்த கன்சர்ன் பாஸ் வேறு நாங்கள் வரல, மெயில் அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் டென்டேட்டிவ் டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருக்கோம். அதாவது இங்கே இருக்க குப்பைகளை வச்சு இன்னைக்கு மலை மாதிரி இருக்குல்ல குப்பைகள், இந்த குப்பைகளை வந்து நாங்கள் வந்து கரண்டாக மாற்றி தரோங்கிறோம். புரிஞ்சுக்கலாம். இதுதான் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, பிபிபி. நாங்கள் இன்னைக்கு வந்து 20வது ஸ்லைடில் அமைச்சர் மரிய வில்சன் கொடுத்ததில் கூட வி வில் இன்க்ரீஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு. எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குப்பைகளை வந்து அசுத்தமாக இருக்க குப்பைகளை அவங்களுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா நாங்கள் செட்டப் பண்ணி அது வழியாக நம்ம வந்து வி கேன் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஸ்வீடன் மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து அங்க குப்பை தீந்து போனனால குப்பை இம்போர்ட் பண்றாங்க. ஸ்வீடன்ல பக்கத்து நாட்டுல இருந்து குப்பை இம்போர்ட் பண்ணி அவங்க ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம சென்னையில கூட ஆரம்பிக்க வேணாம், திருச்சி மாதிரி ஒரு மிட் ஏரியால ஆரம்பிச்சோம்னா அது ஹவு இட் ஒர்க்ஸ். ஏன்னா இங்க இடங்கள் வந்து கம்மியா இருக்கு சென்னையில, அங்க இடங்கள் ஜாஸ்தியா இருக்கும். புரிஞ்சுங்களா. அதனால இளைஞர்களுக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன யூனிட்டா ஆரம்பிச்சோம்னா we can generate electricity. Number 2 in the census, இந்த குப்பைகள்லாம் வந்து நம்ம வந்து 0 எமிஷன்ல போகாம இதை வந்து அழிச்சிருவோம். புரிஞ்சுங்களா. இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்து எங்கள் கம்பெனி சைடாக நாங்கள் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா. இந்த மாதிரி ப்ரொபோசல்னால் வந்து ஆய்வு செஞ்சு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம் சார் வாங்கிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்களோட R&D டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணும், அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும், எங்களுக்கு இடம் அலோகேட் பண்ணணும். ஓகேங்களா. 1 டோர் சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 21 டேஸில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்குன்னு இருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ தான் கொண்டு வராங்க. புரிஞ்சுங்களா. அவங்க சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா 21 டேஸ் ஆச்சு நம்ம கொடுக்கணும்ல. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஓகே we are all negotiation. இப்போ நான் சோலார் விண்மில்லுனா தனிநபருக்கு சொன்னேன், இது வந்து கம்பெனிகளுக்கு சொல்கிறேன். அது இப்போ நாங்களே ஒரு கம்பெனியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அமைச்சிருக்கோம், சிஎம் சாருக்கு அமைச்சிருக்கோம். ஸோ we are expecting a short meeting with CM and with Minister of Environment and Minister of Industries also. ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் என்வாயர்மெண்ட்டே நாங்கள் குறைக்கிறோம் குப்பைகளை இது பண்ணுறதுனால. இது சிஎம் சார் வந்து இது 4-5 டிபார்ட்மெண்ட் வந்து இன்டர்கனெக்ட் ஆகிறதுனால, ஏன்னா அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அலோகேஷன் பண்ணணும், அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பண்ண முடியாது.
புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா we are written a letter directly to the CM. புரிஞ்சுக்கலாம். நாங்கள் இண்டஸ்ட்ரீஸை காண்டாக்ட் பண்ணாமல் எதுக்காக ஒரு மினிஸ்ட்ரி காண்டாக்ட் பண்ணலாம், எங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் வருது. இப்போ இபி எலக்ட்ரிசிட்டின்றனால எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், துறைன்றதுனால இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், அந்த மாதிரி லேண்ட் அலோகேஷனுக்கு எங்களுக்கு ஒரு மினிஸ்டர், அந்த மாதிரி வந்து என்வாயர்மெண்ட் மினிஸ்டர். ஸோ நிறைய மினிஸ்டர் கனெக்டடாக இருக்கிறனால தான் நாங்கள் சிஎம்க்கு கொடுத்துருக்கோம். புரிஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் இந்த சார்பாகவும் நம்ம பார்ப்போம். குப்பைகளை நாங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஹவு த வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் டு த எலக்ட்ரிசிட்டி, ஹவு த வேஸ்ட் கேன் பி கண்ட்ரோல்டு, ஓகேங்களா, ஹவு டு ரன் த இதுன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ், இதான் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜி மூலியாகவும் நம்ம வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு தீர்வை பார்க்கலாம்.